இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது பாருங்க, நீங்களும் உங்க பொண்ணும் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்கு நான் காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக யாரோ சொல்லி நடக்காத விஷயத்த நடந்ததா சொல்லாதீங்க. நடக்காதது நடந்ததா சொல்றதுல எனக்கு என்னமா ஆக போகுது? மண்டபத்துக்கு வந்தீங்களா? அப்ப என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. நான் வந்தது உங்க பொண்ணுகிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன். ஆனா இவங்க பொண்ணோட சித்தின்னு தெரிஞ்சதுனாலதான் மருதுவ பத்தி உண்மையை சொன்னேன். இவங்க நடந்ததெல்லாம் கேட்டுட்டு உங்களையும் போலீஸையும் கூட்டிட்டு வரேன்ட்டு போனாங்க. அதுக்குள்ளே மருது என்ன அடிச்சு இழுத்துட்டு போயிட்டான். என்ன எதுக்கு எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? அக்கா, இந்த அம்மா சொல்றதெல்லாம் சுத்த போய். பொய்யா? எதுமா பொய்? நான் உங்ககிட்ட மருதுவ பத்தி சொன்னது ஏன் பொய்ன்னு சொல்றீங்க? அக்கா இல்லக்கா, இவங்க மருதுவ பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. சின்னத்த, எதுக்கு இன்னும் சமாளிக்கிறீங்க? உண்மை என்னமோ ஒத்துக்கோங்க. நடந்த உண்மைதான் நான் சொல்றேன். ரேவதி மணமேடைக்கு போறதுக்கு முன்னாடியே அவனை பத்தின எல்லா உண்மையும் இவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்காக நீங்க அதை யாருக்கிட்டயும் சொல்லல? சந்திரா, இவங்க சொல்றதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அக்கா, மருது கெட்டவன்னு தெரிஞ்சா நான் எப்படி நம்ம ரேவதிய மணமேடை வரைக்கும் போக விட்டுருப்பேன்? நீயே சொல்லுக்கா. ஓ பொண்ணுங்கள ஏன் பொண்ணுங்களா தானே பாக்குற? உனக்கே தெரியும்ல. நீ சொல்லுக்கா. இவன் சொன்ன மாதிரி நான் மருதுவ பத்தி தெரிஞ்சிருந்து உன்கிட்ட சொல்லாம இருந்திருப்பேன் நீ நினைக்கிறியா? ஏங்க, முதல்ல அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. புரிஞ்சு போச்சு. என் அக்கா மருதுவ ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சது தப்புன்னு தெரிஞ்சதும் அவளுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டா இருந்தோமோ அவங்கள எல்லாம் என் அக்கா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிற, அதானே? சித்தி, நீங்க எதுக்கு எதை பேசுறீங்க? இந்த அம்மா சொல்றது உண்மைனா நீங்க ஏன் மருத பத்தி எங்க கிட்ட சொல்லல? அத முதல்ல சொல்லுங்க. பாத்தியாக்கா, உன் பொண்ணு கார்த்தியை நம்புவா, ஆனா என்ன நம்ப மாட்டா, அப்படிதானே? இப்ப என்ன ரேவதி உனக்கு தெரியணும்? இந்த அம்மா என்கிட்ட வந்து பேசினாங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்க என்கிட்ட ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னாங்களே தவிர வேற எதையும் இவங்க என்கிட்ட சொல்லல. நீங்களே இப்படி பொய் சொல்லலாமாமா?